என்னது ஃபியூச்சர்ல செருப்பு இல்லாம தான் நடக்கணுமா? நாம சோறு சாப்பிடும்போது கூட காலில் செருப்பு போடுவதை அந்தஸ்தாக கூறும் தலைமுறையில நாம வாழ்ந்துட்டு இருக்கோங்க. அந்த காலத்துல ஏன் வெறும் காலில் நடந்தாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிட்டாங்க. செருப்பு மட்டும்தான் மனுஷனோட பாதத்துக்கு பாதுகாப்புன்னு சொன்ன காலத்துல கூட வெறும் காலில் நடந்தவர்களை நன்மையுள்ளவர்கள்னு குறிப்பிட்டு சொன்னாங்க. நபர் போட்டிருக்கிற செருப்போட விலையை வச்சு அவரோட சமூக நிலையை சூஸ் பண்ணுது இன்றைய சமூகம். இப்பெல்லாம் நாம எக்ஸசைஸ் செய்யறதுக்கு கூட ஷூஸ் போடுறது தான் சமுதாயத்துல உயர்ந்தது மற்றும் வசதியானதுன்னு சொல்றாங்க. மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிற தாழ்வு மனப்பான்மை தான் இதுக்கெல்லாம் காரணங்க. இங்கே வெறும் காலில் நடந்தா பார்க்குறவங்க நம்மளை குறைச்சி மதிப்பிட்டுருவாங்களேன்ற பிரச்சனை தான் இதுக்கெல்லாம் காரணங்க. நாம வெறும் காலில் நடக்கிறது சரியான இரத்த ஓட்டத்துக்கும் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் சிறந்த வழின்னு இன்றைய நவீன மருத்துவம் சொல்லுதுங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு போடாம போகிறதுக்கும், திருப்பதி மலைக்கு படிக்கட்டு வழியா ஏறுவதற்கும், தீமிதிப்பு வேண்டுதல் செய்வதற்கும், வெள்ளியங்கிரி மலையில செருப்பு போடாம ஏறுவதற்கும் பின்னால ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குங்க. கரடு முரடான தரையில நடக்கிறப்போ பாதத்தோட கீழ்பாகத்துக்கு நேரடியாக அழுத்தம் கிடைக்குதுங்க. இது நம்ம உடலை சுறுசுறுப்பா இயக்க வழிவகுக்குதுன்னு சொல்லுது அறிவியல். பாதத்துக்கு அடியில் விரல்ல இருந்து குதிகால் வரை இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நரம்புகள், மூளை, இருதயம், சிறுநீரகம் போன்ற எல்லா உறுப்போட நேரடியா தொடர்பு இருக்குங்க. இதனால ஏற்படுற அழுத்தம் அதுல இருந்து தொடர்பு இருக்கிற உறுப்போட செயல்திறனை மேம்படுத்துதுங்க. நம்ம பாதத்துக்கு அடியில ஊசியை குத்தி செய்யற அக்குபஞ்சர்னு சொல்ற சீன சிகிச்சையின் ஆல்டர்னேட் தான் இந்த செருப்பு இல்லாம நடக்கிறது. பெண்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்றேங்க, கவனமா கேளுங்க. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல ஃபுட் மசாஜ் பண்ணோம்னா மாதவிடாயை கட்டுப்படுத்தும்னோ, முக்கியமா கால் கட்ட விரலை மடக்கி மசாஜ் செய்யறதுனால மாதவிடாய்க்கு ஒரு குட் ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, பிரெக்னன்சி டைமில் பெண்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் ஃபுட் மசாஜ் பண்ணோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இது மாதிரியான ஃபுட் மசாஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அது மூலமாக உங்களுக்கு பெட்டரான ஃபீல் கிடைச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ கண்டினியூவாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம லைட்டா பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.